கிட்ஸுக்கெல்லாம் பிடிச்ச ஒரு டேஸ்டியான கேரட் சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து எடுத்துக்கிறேன். இதை லைட்டாக வறுத்துக்கலாம். அது வறுத்தோடனே 4 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிறேன் நான். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துங்க. இப்போ பெரிய வெங்காயம் 3 ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 5-6 பல்லு பூண்டு எடுத்துங்க. இப்போ பழுத்த தக்காளி 1.5 தக்காளி நான் எடுத்துக்கிறேன். லைட்டாக புளிப்பு இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க, வதக்கிடுங்க. இந்த வெங்காய தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் 2 மீடியம் சைஸ் கேரட் எடுத்துக்கிறேன். இப்போது கேரட்டை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. சால்ட் வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். சால்ட்டு கம்மியாகவே எடுத்துங்க, ஏன்னா கேரட்லேயே வந்து சால்ட் இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுங்க. கலந்து விட்டோன்னே இப்போ மல்லி போட்டுக்கலாம். மல்லி வந்து கொஞ்சோண்டு நான் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா அதில் புளிப்பு, இனிப்பு, அப்புறம் வந்து காரம், இது எல்லாமே கொடுக்குற டேஸ்ட்டு தான் வந்து இந்த கேரட் சட்னி. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஃபைனலாக நான் துருவின தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த சூட்டிலே கொஞ்சம் அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி சட்னி அரைச்சி கொடுங்க, கிட்ஸ்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. லாஸ்ட்டாக பெருங்காயம் ஒரு 4 சிட்டிக்கு ஆட் பண்ணிக்கலாம். அந்த சூட்டுலேயே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுங்க. இப்போ அதை நம்ம ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். சில குழந்தைங்க வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க. அப்போது நீங்கள் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணி சட்னியாக பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாவே சாப்பிடுவாங்க. அரைச்சாச்சு. இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து மந்த்ரா கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். கடுகு 1 ஸ்பூன் போட்டுங்க. பெருங்காயம் ஒரு 5 சிட்டிகை போட்டுங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணோன்னே இப்போ அரைச்ச சட்னியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி விட்டுங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சி. சூப்பரான ஹெல்த்தியான கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு சட்னி ரெடி ஆகிடுச்சி. வீடியோஸ் பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.